ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சரி, நாளையும் கூட கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, 2-3 பேரும் நாமத்தில் கூடியிருக்கிற இடத்துல கர்த்தரில் வந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே கர்த்தரை கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனை எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனை எங்கே உண்டோ ஆண்டவரே அங்கே ஆண்டவரே சுகம் உண்டு என்று பார்க்கிறோம், ஆரோக்கியம் உண்டு என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமையினால இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே மகிமையானது ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே வர்ஷிப் பண்றப்ப ஆண்டவருடைய பிரசனத்தால் நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்று வந்திருக்கிற சிறு குழந்தை முதல் பெரியவர்களுக்கும் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே சோதரப்பா உடைய வார்த்தை கடந்து சென்று ஆண்டவரே ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேண்டிய அந்த நன்மைகளையும் கிருபைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அன்றைய ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலே கர்த்தர் நீங்க செய்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேவரே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாதப்பா. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க வைத்திருக்கிற ஆண்டவரே சித்தங்கள், நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நீங்க வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாமே அவங்க கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தேவரீர் எங்களோட கூட வாருங்க. ஆண்டவரே, எங்களோட உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஒன்றாய் கூடி ஆராதிக்க மையப்படுத்த எங்களுக்கு நீங்க ஒத்தாசை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கவலையுடன் கஷ்டத்துடன் பாரத்துடன் ஆண்டவரே யாராச்சும் வந்திருப்பார்கள் என்றால் கர்த்தர் நீர் அவங்களை நீர் தொட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அவங்களோட தேவையை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய நாமத்தை ஆராதிக்கிறோம். அன்றைய உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அன்றைய தேவரே நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் மத்தியிலே செய்தார்கள் இயேசு முடிஞ்சவர்கள் நடப்பதாக. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Father. Thank you for this gathering, Father. We gather here in your presence with grateful hearts, Father. Thank you for redeeming us, Father. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Jesus. Lord, we come before you with grateful hearts. We seek your presence, Father, and move among us and take control of this prayer, Father. Take control of this service, Father. You be among us, you guide us, and you strengthen us, Father. Lord, we come for each and every one of us here, Father. You please help us to silence all the distractions in this world, Father. And we come before you. We want to look just at you, Father, during the entire service. And we want to talk to you personally, Father. Give us the heart so that we can listen to your word, Father. Yes, Lord, take control of everything that's going around us, Father. In Jesus Christ's mighty name we pray. Amen. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்பீங்களா? இருக்கிறீங்களா? இருப்பீங்களா? ஹல்லேலூயா. We are at the month of February 1st. Hallelujah. So கர்த்தர் நம்மளை புதிய மாதத்துக்கு கொண்டு வந்திருக்கார். திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு மாசம் ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு. இந்த மாதம் நம்மளை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிற மாதம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, வெற்றி சிறக்க பண்ணுகிற மாதம். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெற்றி சிறக்க பண்ண போகிறார். Our Lord is victory God. Hallelujah. பக்கத்துல பார்த்து ஒரு 4 வார்த்தை நல்லதா சொல்லுங்க. You are an overcomer. சிரிக்கிறாங்களா? ஏன்னா அவன் நல்ல வார்த்தையே காதுல கேட்கலன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையே சொல்லுங்களேன் ப்ளீஸ். You are an overcomer. We are an overcomer. You are awesome. You are awesome. ரொம்ப மோசமா சொல்றீங்க. கொஞ்சம் பார்த்து சந்தோஷமா சிரிச்சு. You are awesome. You are awesome. You are a warrior. You are a warrior. ரொம்ப உரி பண்ணாம சொல்லுங்க. You are a warrior. Warrior. பக்கத்துல பார்த்து சிரிச்ச மூஞ்சியா. You are a warrior. You are a warrior. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்ம சுதந்திரிக்க பண்ண போகிறார். Hallelujah. மோசேக்கு அப்புறமா யோசுவாவுக்கு அந்த ஜனங்களை வழி நடத்த சொன்னபோது அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். இவ்வளவு ஜனங்களை எப்படி ஆண்டவரே நான் வழி நடத்த போறேன் அப்படின்னு. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. மோசையோட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன், நீ பயப்படாத திகையாதேன்னு சொன்னான். இருந்தாலும் பயந்துட்டே இருந்தான். ஆனா
அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இனிமே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல, இனி நான் கையில கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஹalleluya, ஹalleluya. I have given, I have delivered to your hand அப்படின்னு சொன்னார். எரிகோக்கு போகிறதுக்கு முன்னாடி I have delivered to your hand சொன்னார். ஆயி பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடி I have delivered to your hand சொன்னார். Northern Kings ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி I have delivered to your hand. Southern Kings ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி I have delivered to your hand சொன்னார். எல்லாமே கொடுக்க போறேன்னு சொல்லல, I have delivered ன்னு சொன்னார். ஹalleluya. பிப்ரவரி மாசத்தை ஆரம்பிக்கிற நாம, இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிற நாம நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கொடுப்பேன்னு சொல்லல, கொடுத்துட்டாரு. ஹalleluya, ஹalleluya. நம்ம பண்ண வேண்டியதுல ஒண்ணுதான், போய் சுதந்திரத்துக்கு போகணும். ஹalleluya. We have to receive the promise. ஹalleluya. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya. நம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அறிகிற அறிவின் வாசனை நாம இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து உங்க மேல ஒரு ஸ்மெல் இருக்கு. ஐயோ சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து உங்க மேல ஒரு ஸ்மெல் இருக்கு, அது நல்ல ஸ்மெல் தான். அவர் அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடுவோமா? நம் தேவன் வெற்றி சிறந்தார். கரங்களை கொண்டு வந்தோம், கரங்களை தட்டி உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்போம், முழு பலத்தோடு உம்மை
கை தட்டி காட்டுங்க. காது கேட்கலீங்க. இப்போ மியூசிக் எல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் கை மட்டும் தட்டி பாடுப்போம். கரங்களை தட்டி தட்டி ஆராதிப்போம். ஓகேவா? ஓகேவா? ஓகே. கரங்களை தட்டி தட்டி ஆராதிப்போம். நீங்க தான் பாடுங்க. நான் நம் தேவன் வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம தேவன் வெற்றி சிறந்தார். ஆமென். ஹalleluya. எது மேல வெற்றி எடுத்தாரு? நம்ம பாவத்து மேல வெற்றி எடுத்தாரு. நம்ம பயத்து மேல வெற்றி எடுத்தாரு. நம்ம நோயில வெற்றி எடுத்தாரு. ஆமென். ஹalleluya. எதெல்லாம் நீங்க வெற்றியில நினைக்கிறீங்க அது எல்லாத்தையும் வெற்றி எடுத்துருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. As we come into his presence, in the naal kuda our mind we have so many things in our mind. Let's put all aside. Elladhu thalli vittu. Let's focus only on Jesus. He is the only one who knows about you. Nobody else knows about you. He is the only one who knows about you from top to bottom, from the beginning to the end. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்து கொண்டார். அப்படி இருக்கிறவர் எப்படி உங்களை வந்து இந்த டைம்ல ஏதோ ஒரு பயம் இருக்குன்னா அந்த பயத்துல எப்படி வந்து உங்களை வந்து மீட்காம இருப்பாரு. How he will never அந்த பயத்துல எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியா எடுத்து வர்றாரு. பைபிள்ல fear not, do not be afraid சொல்லி 365 டைம்ஸ் எழுதியிருக்கான். ஏன் தெரியுமா? ஒரு வருஷத்துல வந்து நம்ம 365 டேஸ் இருக்கு. அந்த 365 டேஸ் நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? கரங்களை கர்த்தா ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. எதனால அந்த பயம் போச்சு? அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனால. ஹalleluya. அந்த ஒரு தாய் தன் பிள்ளையோட சேர்ந்து இருக்கும்போது அந்த பிள்ளை எவ்வளவு செக்யூரா ஃபீல் பண்ணுவோம், அதே மாதிரி தான் நம்ம செக்யூரா ஃபீல் பண்ணுவோம். எந்த பயமே இருக்கக்கூடாது. திங்ஸ் மே கம். உங்க ஸ்டடீஸா இருக்கலாம், உங்க கெரியரா இருக்கலாம், உங்க லைஃபா இருக்கலாம், உங்க ஹெல்த்தா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். It doesn't matter. God is with us. When God is with us, who can stand against us? When God is with us, who can stand against us? Amen. Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? இல்ல. அறிக்கை செய்யுங்க. Whenever you have that fear, confess that Lord, you are with me. I will not fear. Your rod and your staff, they comfort me. உங்க வசனமானது உங்க வாயில அந்த வார்த்தை வரும்போது அந்த பயம் எல்லாம் ஓடி போயிடும். Even though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for you are with me. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? Lord, you are with me wherever. கூப்பிட்ட உடனே இப்படின்றதுக்குள்ள வந்துருவார். Even your parents cannot come, even your colleagues cannot come, your friends cannot come, but he is the one who is very very close to you, close to your heart. You will feel his presence whenever you call him, you know. That is the power of Jesus Christ. That is the power of the Holy Spirit. He is a comforter, he is a helper. Amen. Hallelujah. Can you sing this song? I fear no evil. Yes, Jesus. Thank you, Father. Amen. Jesus. Even though you walk through the valley of the shadow of death, your perfect love is casting out fear. Even when I'm caught in the middle of the storms of this life, I won't turn back. I know you want me. I will fear no evil, for my God is with me. If my God is with me, whom then shall I fear? Whom then shall I fear?
let go of me, Lord. I can see a light that is coming for that heart that holds on. Yes, Lord, the revelation says, after when you came, oh Lord, there's no need for the brightness for the sun or moon or the stars, oh Lord. The brightness which comes from the glory of the Lord. The brightness which comes from the glory of the Lord. The one we seek. There is no more darkness in that light. There is no more trouble in that light. There is no more depression in that light. There is no more hopeless in this light. Thank you, Jesus. That light is the glory of the God. That light is our Jesus Christ. That light is giving our hope. That light is giving the strength. Dear church, in our presence, there is no more fear. The word of God says, in His perfect love, He cast out all the fear. He cast out all the fear. There is no more in the perfect love. There is no more fear in the perfect love. Thank you, Jesus. You are in our midst, oh Lord. Lord, I don't want to fear. I don't want to fear about my future because you are upholding my future, oh Lord. Lord, I don't want to fear about my sickness, oh Lord, because you are upholding, oh Lord, my health, oh Lord. I don't want to fear about my career because you are my security, oh Lord. I don't want to, oh Lord, tormented or I get depressed because of the situation, whatever I hear now, oh Lord. ஆண்டவரே, நான் எதை குறித்து நான் கேள்விப்படுகிறேனோ, எதை குறித்து ஆண்டவரே நான் பயப்படுகிறேனோ, அதை குறித்து ஆண்டவரே நான் கலக்கம் அடைவதில்லை. காரணம், எல் ஷடாய் தேவன் என்னுடைய தேவன். அவர் சர்வ வல்லமையுடையவராய், ஜெயத்தெழுந்தவராய், ஜெய கிறிஸ்துவாய் எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே உலாவும் பொழுது ஆண்டவரே அதற்கு எந்த பயமும் இல்லை ராஜா. We have the hope, oh Lord. You are upholding our life, oh Lord. Oh, you are upholding our life, oh Lord. அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதைகளை உங்களுக்கு தருவார் என்று. Oh, thank you, Jesus. Little bit, with your little bit strength, with little bit faith, just uphold your faith in His presence. Thank you, Jesus. ஆண்டவரே, அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற கிருபைக்காக நன்றி. நீர் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Father, Lord. Hallelujah. Thank you, Jesus. செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
அற்புதங்களை நம் வாழ்க்கையில செய்யக்கூடியவர். ஓ தேங்க்யூ ஃபாதர். அவர் எங்க நோக்கி பார்ப்பதெல்லாம் என்னை பார்த்து என்னை சத்தத்தை கேட்கிற ஏதாவது ஒரு ஆத்மாவாது இருக்குதா அப்படின்னு பார்த்துதான் இந்த இடத்துல உலாவை கொண்டு இருக்கிறார். நம்ம மத்தியில பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. முன்னாடி யாரு கண்டக்ட் பண்றான்னு கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ். ஆண்டவரே அப்பா, நாங்க உமது பரிசுத்த பிரசன்னத்துல வந்திருக்கிறோம். தாவீது சொல்கிறது போல ஆண்டவரே உமது ஆலயத்தின் நன்மையினால ஆண்டவரே எங்களை திருப்தியாக்குங்க ராஜா. கரங்களை வைத்து சொல்லுவீங்களா? உமது ஆலயத்தின் நன்மையினால ஆண்டவரே திருப்தியாக்குங்க ராஜா. இந்த வருஷத்துல ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே ஒரு புதிய துவக்கத்தை எங்க வாழ்க்கையில கொடுங்க ஆண்டவரே. அப்பா உமது முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் அப்பா பிரகாசம் அடைந்தது சொன்னீங்களே ஆண்டவரே. மோசே போல ஆண்டவரே அப்பா உமது சமூகத்தை ஏங்கி காத்து நிற்கிறோம் ராஜா. ஆவியானவர் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் இடை கட்டுங்க, முற்றிலுமாய் இடை கட்டுங்க, முற்றிலுமாய் இடை கட்டுங்க. Thank you Jesus. Hallelujah. ரிதனலர ஷப வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஓ தரமன ஷிஹரே தேனே மாராதனம. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. வேதத்துல எசேக்கியா ராஜா கர்த்தரால சாட்சி பெற்றப்பட்டவர், கர்த்தரால சாட்சி பெற்றப்பட்டவர். அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்த ராஜாக்கள் அவனை போல கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்த ஒரு ராஜாவும் இல்லைன்னு கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட சாட்சி பெற்ற மனுஷன். காரணம் அவன் அதற்கு முன்பாக இருந்த ராஜாக்களை போல அல்லாம இஸ்ரவேல் இருந்த யூதால இருந்த எல்லா விக்கிரக தோப்புகளை, எல்லா பாகால் கோயில்களை எல்லாவற்றையும் அக்கினியினால சுட்டெரித்து இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பி கர்த்தரிடத்துல மனம் திரும்ப வைத்து சுத்திகரிக்க வைத்து கர்த்தருக்கு நேராக திருப்பின அப்பேற்பட்ட ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை. தன்னுடைய தேசம் எங்கும் தன்னை தேசம் சுத்தி சனகரேப் ராஜா படையெடுத்து வந்து முற்றுகையிட்ட நாட்கள்ல அப்பா நான் என்ன செய்வதுன்னு தெரியாம ஆண்டவரே இதுதான் என்னோட கடைசி நிமிடமா, இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது இந்த ஜனங்களுக்கு தெரியாம இருந்த காரணம் அதை சுத்தி நின்ன படையோட தொகை கிட்டத்தட்ட 2,01,85,000 படை வீரர்கள் சுத்தி இருந்தாங்க. இஸ்ரவேல யூதால இருந்த டோட்டல் ஆர்மி ஸ்ட்ரென்த் 2,000 தான். 2 லட்சம் எங்க, 2,000 எங்க ஆண்டவரே? அப்பா என்ன பண்ண போறேன்? கிட்டத்தட்ட அவர் 46 நாடுகளை அவன் ஆல்ரெடி அவன் கான்கர் பண்ணி அவன் வென்று இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு முன்பாக வந்திருந்தான். இஸ்ரவேல் தேச எல்லைகளை வந்து நின்று சொன்ன ஒரே வார்த்தை, உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. டோன்ட் டிசீவ் யுவர் காட். அவர் உன்னை ஜெயிக்க வைப்பார்னு நம்பாத. பிகாஸ் 46 தேசத்துக்குள்ள இருக்கிற எல்லா தேசத்தையும் நான் அழித்து, அந்த ராஜாக்களை அழித்து, அவங்க தேவர்களை அழித்து நான் கான்கர் பண்ணேன். கிட்டத்தட்ட half of the world I conquered. I came before to this very small country. After all 10,000 ஜனங்கள் தான் இருக்காங்க அவங்க டோட்டல் ஸ்ட்ரென்த். அதுல 2,000 பேர் தான் ஆர்மி பர்சன். நாங்க 1.5 லட்சம், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ஆர்மி பர்சன் மட்டும் வந்திருக்கோம். என்ன பண்ண போறேன்? எசேக்கியா ராஜா செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அவன் வேற ராஜாக்களோட ஆண்டவரே ஏதாச்சும் ஒரு ராஜா கிட்ட போய் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கல, இல்ல மந்திரிமார்கிட்ட இல்ல ஞானவான் கிட்ட போகல, இல்லாட்டி பாஸ்டர் கிட்ட பிரீஸ்ட் ஹை பிரீஸ்ட் கிட்ட போல, யார்கிட்டயும் போல. அவர் அந்த லெட்டர் வாங்கின போன இடம் சாங்சுரி. கர்த்தரோட ஆலயத்துல வந்து அந்த லெட்டர் விரிச்சு, அப்பா நான் கேள்விப்பட்டதுல உண்மைதான். எஸ், he conquered 46 countries. அவன் எல்லா தேசத்தையும் வெற்றி பெற்றவனா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் ஆண்டவரே, நீ சர்வத்தையும் படைத்த தேவன், நீ சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். அவன் எப்பேற்பட்ட காரியத்தையும் முறுமுறுப்பு பண்ணல. அவன் தேவனை அந்த இடத்துல அவரோட நாமத்தை உயர்த்தினான். நீ சகல பூமிக்கும் நீர் ஒருவனே தேவன் என்பதை விளங்க செய்யும்னு அவன் ஜெபிச்சான். சகல பூமிக்கும் நீர் ஒருவரே தேவன். நடந்தது என்ன தெரியுமா? அன்று ராத்திரியில கர்த்தருடைய தூதன் இறங்கி அந்த 1,85,000 பேரையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார். ஹalleluya, ஹalleluya. ஒரே ஒரு நைட், just a moment, just ஒரு நைட்ல கம்ப்ளீட்டான சிச்சுவேஷன் மாறி போனது. நீங்களும் இந்த நாட்கள்ல அதே அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கீங்க. ஆண்டவரே நாங்க உமக்காகத்தானே உண்மையா இருந்தோம், உமது வாக்குத்தத்தத்துல தானே நாங்க நம்பி இருந்தோம், நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி தானப்பா இத்தனை நாள ஜெபித்தோம், உபவாசிச்சோம். ஆண்டவரே ஒரு சபை ஒரு நாளும் ஆண்டவரே ஆலய ஆராதனை மிஸ் பண்ணாம வந்தோம். ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம்? எசேக்கியா ராஜா போல கேட்கிறீங்களா?
எசேக்கியா ராஜா பண்ணது போல மனுஷன் தயவை நாடாம அவர் கர்த்தரிடத்துல வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய போது அவருடைய நிலைமை மாற்றப்பட்டது. அவருடைய நிலைமை மாற்றப்பட்டது. Do not murmur about your surroundings. Do not murmur about your situations. He know one thing. ஆண்டவரே, நான் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. நான் கேள்விப்பட்ட சட்டம் எல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. எனக்கு எதிராக வர காரியம் எல்லாம் உண்மைதான் ஆண்டவரே. ஆனா நான் அந்த சட்டத்தை புரிஞ்சு ஆண்டவரே நான் முறுமுறுக்க மாட்டேன். நான் உயர்த்துறது எல்லாமே உம்முடைய நாமம் ஒன்று, உம்முடைய நாமம் ஒன்று. என் கர்த்தராகிய தேவன் நீர் ஒருவரே பூமி அனைத்துக்கும் ராஜா என்பதை விளங்க செய்யும் என்று நீங்க உங்க வாழ்க்கையில அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது, அறிக்கையிட்டு வாய்களை திறந்து சொல்லும் போது அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவரா, அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவரா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த நேரத்தோட கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமது ஆவி எங்க மேல ஊற்றப்படணுமே, ஆண்டவரே உமது மகிமை எங்க மேல ஊற்றப்படணுமே, அப்பா உமது மகத்துவம் ஆண்டவரே உமது வல்லமை எங்க மேல ஊற்றப்படணுமே என்று தாகத்தோடு கேட்கிறீங்களா? அவர் வறண்ட நிலத்துல வறண்ட நிலத்துல ஆறுகளாய் மாற்றுகிற தேவன், அவாந்தர வெளிகளை ஆறுகளாய் மாற்றுகிற தேவன். நீங்க தாகத்தோட வாஞ்சியோட இருக்கும்போது அவர் உங்களை சும்மா விட்டு விட மாட்டார். அவரை உங்களை நிரம்பி வடிகிற பாத்திரமை அனுப்ப போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஊற்றப்பட வேண்டுமே, உங்கள் உன்னதத்திலிருந்து ஆவிகள் மேல ஊற்றப்பட வேண்டுமே தாகத்தோடு கரங்களை உயர்த்தி கேட்பீங்களா? Thank you, Jesus. அபிஷேகம் எந்த நாமத்திலோ
கடைசி காலத்தில் ஆண்டவரே நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க நிரப்பி இருக்கிறதுக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வாயை விரிவாய் திராதை நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க நிரப்பி ஆண்டவரே எங்களை புதிய வருஷத்துல புதிய மாதத்துல ஆண்டவரே புதிய நன்மைகள்னால அப்பா எங்களை இடை கட்டி இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்க, கர்த்தர் நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே. ஆமென். அப்படியே சில காரியங்களுக்கு நாம் ஜெபிப்போம். சில காரியங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நம்ம மத்தியில் தேவானந்த் கொஞ்சம் வாரங்களுக்கு முன்பாக வந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை அந்த வாரத்தில் ஆண்டவர் செய்தார். அவர் கூப்பிட்டு சொன்னார், அவருக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கணும், 28ஆம் தேதியோட கடைசி நாள் என்று சொல்லியிருந்தார். பாருங்க, ஆண்டவர் அதே வாரத்தில் ஒரு வாசலை திறந்து ஆப்பிள் ஹாஸ்டல்ல ஆண்டவர் ஒரு வேலையை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகனுக்கு ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாயில் திறந்து ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், மாம்சமான யாவருக்கும் தேவனாயிருக்கிறவர், அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இங்கே வந்திருக்கிற சிஸ்டர் தீபிகா, அவங்களுடைய மகனுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டோம், ஆலிவருக்காக ஜெபித்துக் கொண்டோம். கர்த்தர் பரிபூர்ணமாய் ஒரு விடுதலையை தந்து இந்த மாலை வேளையில் நம்ம மத்தியில் ஒரு உயிருள்ள சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார், ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரதர் ஜெயசிங்காக அவருடைய சுகத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டோம். கர்த்தர் சுகத்தை தந்திருக்கிறார். அவருடைய வேலைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். பாருங்க, ஆண்டவர் அவரை பத்திரமாய் கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். அவர் அந்த கம்பெனியில் வேற நிறைய பேர் வேலைகள் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளையை கர்த்தர் காத்துக்கொண்டார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். சில காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆல்ஜானுடைய ஃபேமிலிக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. They are going through a rough phase. காலையில் கூட பேசினேன். அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த போராட்டங்கள் எல்லாம் மாறி போகும்படியா கர்த்தர் தானே இரக்கம் செய்து அந்த குடும்பத்தின் மேல இரக்கம் செய்து கர்த்தர் தந்தை கண்களை அவர்கள் மேல் வைத்து, ஓ ஹல்லேலூயா, நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார். நீ நடக்க வேண்டிய வழியில நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன தேவன் அந்த குடும்பத்திற்கு அதை இரக்கம் செய்யும்படியா இந்த நாளைக்கு முக்கியமான ஒரு டெசிஷன் அந்த கம்பெனியில் எடுக்கிறாங்கன்னு சொன்னாரு. அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் மனிதர் கண்களில் தயவை கட்டளையிடும்படிக்காய் அந்த 13 இருக்கிற இன்டர்வியூவையும் கர்த்தருக்கு கலந்து ஒப்பு கொடுத்து யூஎஸ் எம்பசியில் இருக்கிற இன்டர்வியூயும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிஸ்டர் பர்சியுடைய அந்த கஸ்டனுக்காக நாம் ஜெபிப்போம். சந்தோஷி அவங்களுடைய கேன்சர் கர்த்தர் சுகம் தரும்படிக்காய், ஓ இரத்தத்தினால விடுதலை உண்டு, அவருடைய வார்த்தையை அனுப்பி நான் சுகமாக்குவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை அனுப்பி, ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பி இந்த மகளை சுகமாக்கும்படி நாங்கள் சொல்கிறோம். சிஸ்டர் ஷாஜினியுடைய பெரியம்மா அந்த வாரத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அந்த குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும். அவருடைய அம்மாவுக்காய், அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்காய் ஜெபிப்போம். சிஸ்டர் ஜெனிஃபருடைய ஃபேமிலிக்காய் ஜெபிப்போம். அவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் she will be coming back. அவங்களுடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். சிஸ்டர் நினிதாவுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தை அந்த குடும்பத்தில் நிறைவேறும்படிக்காக கர்த்தர் தாமே ஒரு விடுதலை கர்த்தர் தரும்படிக்காக, ரட்சிப்பை உண்டாக்கும்படிக்காக, கர்த்தர் அசைவாடும்படிக்காக நாம் ஜெபிப்போம். அது போல என்னுடைய அப்பாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. என்னை காலையில திடீரென்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. காலையில் நான் பேசினேன், பேசலாம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு 5 வருடங்களுக்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் வந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அது போலவே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பாஸ்டர் ஜான்சன் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அது போல விஜயுடைய விசா ப்ராசஸ்க்காக ஜெபிப்போம். H1B அந்த நியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்காக மகனை ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஈவன்ஸுடைய தாத்தாவுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய பாட்டி அவங்களும் சுகமேனமாக இருக்கிறாங்க. அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். வேறு எந்த ஒருவேளை இங்கே ஆண்டோட சொல்லப்படாத ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமே, ஆனால் அந்த ஜெப விண்ணப்பங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பிரபுவுடைய கைகளில் இருக்கிற வேதனைகள் மாறி போகும்படி நாங்கள் சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில், ஓ in the name of Jesus, மாறி போகட்டப்பா. இங்கே அவருடைய புதிதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். அவருடைய தேவை எதுவுமா இருந்தாலும், அவருடைய சரீர தேவையா இருக்கட்டும், ஆத்மா தேவையா இருக்கட்டும், கர்த்தர் தாமே பரத்திலிருந்து தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. bless them, we bless them in Jesus name. Hallelujah. அப்படியே எல்லாரும் உட்காரலாம். ஆமென். அப்படியே உட்காரலாம்.
பாதத்தில் தேவனுடைய வார்த்தையை கடந்து சொல்வதற்கு முன்பாய் we'll give a short time of testimony. Sister Sadika கேட்கணுங்க. Praise the Lord. A few weeks back, my husband வந்து சிக்காக இருந்தாங்க. அதாவது ஃப்ளூ வைரத்தெல்லாம் அவங்களுக்கு டெரிபிள் பாடி பெயின் அண்ட் சிக்னஸ்னால கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணேன். ஆண்டவரே, நீங்கள் சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கீங்க, எங்களோட பாவத்துக்காக எங்களோட வியாதிக்காக தானே சிந்திருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி எங்கள் நோய்களெல்லாம் சுமந்துட்டீங்க. இசப்பா இப்படியெல்லாம் சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால அந்த நோய் உண்டாக்குற கிருமிகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். பார்த்தா நெக்ஸ்ட் டே அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நான் பண்ணேன். நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க ஏஞ்சப்போ சொன்னாங்க ஐ காட் ஹீல்ட் அப்படின்னு. ஸோ நான் எப்பயுமே ஆஃப்டர் வந்து ஐ ரிமெம்பர் த லார்ட்ஸ் லவ். ஏன்னா வந்து ஐ வாஸ் நாட் பார்ன் இன் எ கிறிஸ்டின் ஃபேமிலி. நான் த டே தட் ஐ காட் டு நோ அபவுட் ஜீசஸ், அந்த டே வந்து என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. இப்போ உட்காந்துருக்கும் போது கூட எனக்கு அந்த ஆண்டோட லவ் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஜீசஸை பற்றி தெரியாது. ஃபியூ இயர்ஸ் பேக் எங்கள் அம்மா வந்து டெரிபிளாக சிக்காக இருந்தாங்க. இப்போ யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை. வேர் இன் ஏ ஹோப்லெஸ் சுச்சுவேஷன். அப்போ அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி வந்து ஒரு புக் கொடுத்தாங்க. அதில் 1000 Praises of Jesus அந்த புக்கு கொடுத்தாங்க. அதுவும் பைபிளும் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன நினச்சோம், அப்போ எனக்கு ஜீசஸ்னால் யாருன்னே தெரியாது. அப்போ நானும் எங்கள் அம்மாவும் ஒரு ரூமில் வந்து நீல் டவுன் பண்ணிவிட்டு அந்த புக்கை, சரி கிறிஸ்டின்ஸ் ஒரு வேளை நீல் டவுன் பண்ணி தான் அதை படிப்பாங்க, நம்மளும் நீல் டவுன் பண்ணி படிப்போம். நீல் டவுன் பண்ணி அந்த ஜீசஸோட நேம் அந்த ப்ரைஸை சொல்லிகிட்டே வரும்போது நானும் எங்கள் அம்மாவும் எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி எங்கள் மேலே விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணோம். அவள் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டோம். அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிட்டாங்க. அப்போ நாங்கள் போய் அந்த கிறிஸ்டின் ஃபேமிலிக்கிட்ட கேட்டோம், இந்த புக்கை நாங்கள் ரீட் பண்ணும்போது எங்களுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அதுதான் அனாயிண்டிங் ஆஃப் ஜீசஸ், உங்களை ஜீசஸ் லவ் பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேம் டு நோ. ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் பிலீஃபில் வந்து நாங்கள் நிறைய பரிகாரம் செய்யணும், ஆனால் நோ இட்டர்னல் சொல்யூஷன். ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரிஞ்சுது, ஜீசஸ் காட் வந்து how he loved human beings. He came in the human form, shed the blood for each and everyone. Anytime, anybody, no partiality, anybody like me who don't know about Jesus, when I call out in his name, he is coming and healing me. அந்த ஒரு லவ்வை வந்து அன்னைக்கு நான் புரிஞ்சு கொண்ட நாள் இன்னைக்கு வரைக்கும் என்ன அவரோட லவ்வை என்னால் விடவே முடியல. ஒவ்வொரு காரியத்திலையும் அப்பான்னு அவரை நோக்கி நான் கூப்பிடும்போது எவ்வளோ பிரச்சனைகள் ப்ராஜெக்டில் முடிகிற மாதிரி இருக்கும். ஜீசஸ் ப்ளீஸ் ஹெல்ப்னுக்கும் போது ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும். விசா வந்து அப்படிதான் முடிகிற மாதிரி இருக்கும். ஜீசஸ் ஹெல்ப் மீன்னு கேட்கும் போது அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஈவன் என்னோட எஜுகேஷனில் கூட காட் பெரிய மிராக்கிள் பண்ணாங்க. என்னென்னா நான் வந்து எங்கள் வீட்டில் 3வது, நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரும்படி ஆண்டு கிருபை செஞ்சாங்க. எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அப்போ வந்து எங்கள் அக்காவும் அண்ணனும் வந்து தேர் பர்சூவிங் ஹையர் ஸ்டடீஸ். ஸோ அதனால் எனக்கு வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ இந்த வருஷம் சும்மா பக்கத்தில் இருக்க காலேஜில், ஆர்ட்ஸ் காலேஜில் மேக்ஸ் ஜாயின் பண்ணிக்கோ, காட் இல்லைங்க இருந்தால் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த காலேஜில் மேக்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் காட் ஃபுல்ஃபில் த டிசைர்ஸ் ஆஃப் மை ஹார்ட். நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கும் போதே கத்தரோட கிருபையில் அதை முடித்தோடனே எனக்கு காக்னிசன்ட்டில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஆண்டவர் எனக்கு இன்ஜினியரிங் ஜாப் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் கிருபையாக எனக்கு விசாவும் கொடுத்து அமெரிக்கா கொண்டு வந்தார். அமெரிக்கா கொண்டு வந்த போய் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 months முடிய போதுனாங்க. பட் காட்ஸ் கிரேஸில் நான் வந்த பிறகு அது 2 years எக்ஸ்டெண்ட் ஆக கிருபை செஞ்சார். இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 years மேலே ஆச்சு. நாங்கள் we were staying in US without any visa issues. ஸோ இது எல்லாமே காடோட கிரேஸ் அண்ட் லவ் தான். அப்போ நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டரை நோக்கி உண்மையாக அன்போடு கூப்பிடும்போது ஜீசஸ்ங்கிற நேமில் there is a power in the name of Jesus. அது வந்து ஐ ஃபெல்ட் பிகாஸ் மை ஃபேமிலியில் என்னோட ரிலேட்டிவ்ஸில் ஒவ்வொருத்தரும் சஃபர் ஆகும்போது, ஈவன் ஒரு டைம் எங்கள் அப்பா ஹார்ட்டில் ரொம்ப வலி இருக்குன்னு சொல்லி என் ரூமுக்கு வந்தாங்க. அப்போ கூட நான் ஜீசஸோட நேமில் ப்ரேயர் பண்ணும்போது he got healed. ஸோ என்னோட ரிலேட்டிவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸில் எல்லார் வீட்லையும் நான் சொல்லியிருக்கேன், என்னென்னா நீங்கள் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் ஜீசஸை நோக்கி ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. ஏன்னா அவர் நமக்காக ஆல்ரெடி என்டையர் ஹியூமனிட்டிக்காகவும் கிராஸில் he shed the blood for us. இன்னைக்கு ஆராதனையில் சொன்ன மாதிரி அவர் ஆல்ரெடி வெற்றி சிறந்துட்டார். நம்மளோட பாவத்தின் மேலே, நம்மளோட வியாதியின் மேலே, நம்மளோட நோய்களின் மேலே, நம்மளோட சாபத்தின் மேலே, ஜெனரேஷன் கர்சஸ் மேலே, எல்லாத்துக்கும் மேலும் ஜீசஸ் விக்ட்ரி ஆல்ரெடி சிலுவையில் வாங்கி கொடுத்துட்டாரு. All we need to do is just to believe him and call him in his name and ask him in his name because we are his children. Praise God.
இந்த மாலை வேளையில இட்ஸ் a very unique மோஸ்ட் டிஸ்கஸ் டாபிக். எல்லா கிறிஸ்தவ மேபி ஈவன் வாலிபர்களை போய் சந்திச்சா கூட அவங்க கேட்பாங்க, நான் ஆண்டோடைய சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது? how do I know the will of God? தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது? இட்ஸ் a question with everybody. பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நல்ல வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வயதுல சிறிய ஒரு வாலிபன்ட்ட போய் பேசினா கூட how do I find the will of God for my life? தேவனுடைய என்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, அதை நான் எப்படி கண்டுபிடிப்பது? இட்ஸ் நாட் ஆஸ் டிஃபிகல்ட். ஏன்னா நிறைய நேரம் நம்ம அது ரொம்ப கடினம் என்று நினைத்து விடுறோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப நாள் இருந்து நான் ஃபாஸ்ட் பண்ணணும், அப்படி இருந்தால் தான் ஆண்டோடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். அது உண்மைதான். சில நேரங்களில் ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் இட்ஸ் நாட் சோ டிஃபிகல்ட். கடினமானது அல்ல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. பாருங்க, ஒரு 4-5 காரியங்களை வேகமாக சொல்லிவிட்டு ஒரே ஒரு தேவனுடைய பொதுவான ஒரு சித்தத்தை குறித்து நான் பேசும்படி இதை விரும்புகிறேன். ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சுவேன், அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, முதலாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு ப்ரே. எல்லாருக்கும் தெரியும், நான் ஜெபிக்க வேண்டும். ஆஸ்கிங் காட் டு ரிவீல், ஆண்டவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். அது முதலாவது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் இல்லையா? நாம் ஜெபிக்கிறோம், தினமும் ஜெபிக்கணும். சிறுவர்களும் ஜெபிக்கணும், வாலிபர்களும் ஜெபிக்கணும், பெரியவர்களும் ஜெபிக்கணும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக. ரெண்டாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, there are 2 types of God's will. தேவனுடைய சித்தம் 2 விதமானது. ஒன்று பொதுவான தேவ சித்தம், ஜெனரல் வில் ஆஃப் காட். நம்ம எல்லாரையும் குறித்து ஒரு பொதுவான சித்தம் தேவனுக்கு உண்டு. உங்களை குறித்தும், இந்த கூட்டத்தை குறித்தும், இந்த சபையை குறித்தும், உலகம் எங்கிலும் இருக்கிற சபையை குறித்தும் ஒரு பொதுவான சித்தம் உண்டு. that's general will of God. ரெண்டாவது, there is a specific will of God. ஒவ்வொரு மனிதனை குறித்தும், ஒவ்வொரு மனுஷியை குறித்தும் ஒரு தெளிவான தேவ சித்தம். that's specific to a person. ரைட்டா? ஆனால் வேதத்துல பாருங்க, if you take for example தாவீதை எடுத்துக்கங்க, அல்லது கிதியோனை எடுத்துக்கொள்ளுங்க, மோசேயை எடுத்துக்கொள்ளுங்க. they were not என்ன சொல்றது, ரொம்ப ஹோலியான பிளேஸ்ல அவங்க இருக்கும்போது, தேவ சமூகத்துல காத்து கொண்டிருக்கும் போது, அப்பதான் தேவனுடைய சித்தம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்றால் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா கிதியோனை பாருங்க, என்ன பண்ணிட்டு இருந்தான் கிதியோனுக்கு தேவனுடைய வார்த்தை வரும்போது எங்க இருந்தான்? ஒழித்து கொண்டான். எங்க இருந்தான்? he was at a wine press, right? பாருங்க, அதே மாதிரி தாவீதை பாருங்க, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். மோசேயை பாருங்க, அவனும் அதே போல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான், வனாந்தரத்தை சுற்றி தெரிந்து கொண்டிருக்கான். பாருங்க, பொதுவான தேவ சித்தம் என்பது என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், அது எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே வர வேண்டும் என்பது அது ஜெனரல் வில், பொதுவான தேவ சித்தம், எல்லா மனிதரை குறித்த தேவ சித்தம். அது பாருங்க, when we what I believe, நான் எதை நம்புகிறேன், நான் எதை விசுவாசிக்கிறேன்னா, when we go and obey the general will of God, தேவனுடைய பொதுவான சித்தத்தின்படி என் வாழ்க்கையை நான் அமைத்து ஓடுவேனே ஆனால், but even during the mundane activities of my life, என் வாழ்க்கையில சாதாரண காரியங்களை செய்து கொண்டிருக்கேன். மேபி நான் சிறுவயதில் இப்படி யோசிச்சிருக்கேன். நான் ஆலயத்தில் கிறிஸ்தவ ஆலயத்திலேயே இருந்து வளர்ந்ததுனால காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணி 6:30 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டு போய் சர்ச்சை ஃபுல்லும் க்ளீன் பண்ணுவாங்க, சேரை தொடங்குவாங்க, ஆம்பிளிஃபயர் எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்காது. அப்போ ஆம்பிளிஃபயர்ஸ் எடுத்து வைக்கணும், எல்லாம் எடுத்து வைக்கணும், மைக் செட்டப் எல்லாம் எடுத்து வைக்கணும், கீபோர்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். பாருங்க, I was going behind certain mundane things. அதாவது இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தமா இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன காரியம், ஏதோ கிட்டார் வாசிக்க சொல்றாங்க, அல்லது ஏதோ பாட சொல்றாங்க. After all, these are all mundane things in my life அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அப்படிப்பட்ட சிறு காரியங்களை நாம் உண்மையாய் செய்யும் போது அப்பதான் அவருடைய உண்மையான சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். கிதியோனுக்கு அப்படிதான் பண்ணார். பாருங்க, தாவீதுக்கு அப்படிதான் பண்ணார். சவுலை எடுத்துக்கொள்ளுங்க, சவுல் அவன் கழுதையை தேடி ஓடிக்கொண்டிருக்கான். After all, going after donkeys, அதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பது தேவ சித்தம் அவனை நோக்கி வருகிறது, தேவனுடைய சத்தம் அவனுக்கு நேராக வருகிறது. அப்போ when we go after the general will of God, தேவன் நம்மை குறித்து இருக்கிற பொதுவான சித்தம், அதை நாம் செய்யும் போது
நம்மை குறித்த தனிப்பட்ட தேவ சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? When you go after the general will of God, நான் எது என்று சொல்கிறேன், எது general will, எது specific will of God என்று நான் கடைசில I'll just tell you. மூன்றாவது, முதல்ல என்ன சொன்னேன்? You need to pray, right? ரெண்டாவது ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது there are two types of will. மூன்றாவது when you trust God, தேவனை நாம் விசுவாசிக்கும் போது, தேவனிடத்தில் அன்பு கூறும்போது, the God who shed his blood for you, நம்முடைய இரத்தத்தை உனக்காய் சிந்தின அந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும் போது, even when you walk after, even when you know ஒருவேளை தவறான ஒரு முடிவை நான் எடுத்துக்கணும், இது தேவ சித்தமா இருக்குமா என் வாழ்க்கையில, இது ஒரு தவறான தேவ சித்தமா தவறான சித்தமா இருக்குமோ, தவறான செயலா இருக்குமோ நினைத்தா கூட, வேதத்துல பாருங்க, God will interrupt you when you trust God. தேவனை நம்பி காரியங்களை செய்யும் போது God can interrupt those things. பாருங்க, என் வாழ்க்கையில சில நேரங்கள் தடைகளை நான் பார்த்திருக்கேன். வேலைக்காய் அப்ளை பண்ணும்போது கூட சில நேரங்களில் தடைகள் வரும். அப்ப நான் அறிந்து கொள்வேன், இட்ஸ் நாட் த வில் ஆஃப் காட், நான் இதை செய்யக்கூடாது. அதே மாதிரி இருதயத்துல ஒரு சமாதானம் இருக்காது. there will not be a peace. அப்ப God can interrupt his people. சில நேரங்களில் ஆண்டவரே வந்து தடை பண்ணுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம் இல்லையா? 16ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் பார்க்கிறோம். அவர்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்காக போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி யார் தடை பண்ணினார்? Who interrupted? Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போக விட்டாதிருந்தார், தடை பண்ணினார். God can interrupt your plans when we go against his will. அவருடைய சித்தத்துக்கு எதிராக நாம் காரியங்கள் செய்யும்போது தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். ஓகேவா? ஒரு மிஷனரி இருந்தார். There was a missionary. Everyone listen, kids. There was a missionary. அவருக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா ஜோம் பண்ணார். பல வருடங்களாக ஜோம் பண்ணார். எந்த தேசத்துக்கு நான் போகலாம், இந்தியா போகலாமா, இல்லை ஆப்பிரிக்கா போகலாமா, இல்லை சவுத் அமெரிக்கா போகலாமா அப்படின்னு ஜோம் பண்ணிட்டே இருந்தார். ரொம்ப நாள் ஜோம் பண்ணவர், அவருக்கு ஒரு கைடன்ஸும் இல்லை. ஆனால் நாட்கள் கடந்து விட்டது. He has come almost like 30-40, I mean almost 10-15 years past. He was still praying. அப்போ he went to ஒரு பாஸ்டர்கிட்ட போனாராம். He asked for counseling. What can I do? நான் என்ன செய்ய வேண்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாஸ்டர், நீங்க எத்தனை வருஷமா என்ன பண்ணீங்க அப்படின்னா, இல்லை நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவர் எந்த தேசம்னு காமிச்சாதான் நான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அப்போ அவர் சொன்னாராம், அந்த கவுன்சில் பண்ண பாஸ்டர் சொன்னாராம், ஏய், do something lest you do nothing. நிறைய நேரம் do something lest you do nothing அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இவ்வளவு நாள் இருந்து சும்மாவே இருந்துட்டியப்பா, இங்க நீ உன் பக்கத்துல இருக்க ஜனங்களை நீ சந்திக்காமல் விட்டு விட்டாயே, இந்த 15 வருடங்களை நீ இழந்து விட்டாயே அப்படின்னு அந்த பாஸ்டர் சொன்னார். See, many times when we prayer is important. ஜெபம் முக்கியமானதான். But where you are, where God has planted you, எங்கே தேவன் உன்னை ஊன்ற கட்டி இருக்கிறாரோ, எங்கே உன்னை ஊன்றபடி செய்திருக்கிறாரோ, எந்த இடத்துல வாடும்படி வைத்திருக்கிறாரோ, அங்கே தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். தேவனுடைய பொதுவான சித்தம் என்ன? நீங்க சகல ஜனத்திற்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கி. That's for everybody. It's not just for one person. God has given the command for all his disciples. நம்முடைய சீஷர்கள் எல்லாருக்கும் தேவன் கொடுத்த பொதுவான சித்தம் அது. I cannot be waiting for God to tell me where I need to go. God is saying right where you are. நீ இருக்கிற இடத்துல. அன்றைக்கு பாருங்க, அந்த மிஷனரியை பார்த்து அந்த ஊழியக்காரர் தான் சொன்னாராம், do something lest you do nothing. கடைசி நாள்ல வந்து, ஐயா எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, இன்றைக்கும் நான் எனக்கு ஆண்டவர் சொல்லல, எந்த இடத்துக்கு போகணும்னு ஆண்டவர் சொல்லல. No, where God has placed you, that's your mission. ரெண்டாவது பாருங்க, என்னோட many people just keep on waiting. நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படின்னா, they are like a parked car. இங்க வெளியில காரை பார்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதை பார்க் மோட்ல போட்ட பிறகு அந்த கார் மூவ் ஆகுமா? Kids, can you answer? If you put your car in park, will it move? It won't move, right? Many Christians, many believers are like parked cars. ரொம்ப சௌகரியமா இருக்கு பிரதர், ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ஹீட்டரை போட்டு விட்டேன்னா நல்லா ஜாலியா இருக்குது அப்படி. many people are like that, but God is saying take that initial step of faith. ஆண்டவர் உன் இருதயத்துல என்ன பாரத்தை
எந்த ஆசை எந்த விருப்பத்தை வைத்திருக்கிறாரோ take that initial step of faith. பாருங்க, எனக்கு இதை வாசித்து கொண்டு தேவ சித்தத்தை செய்யும்படி யோசிக்கும் போது எனக்கு வந்த முதலாவது மனிதன் இடத்துல வந்தது ஆபிரகாம். How many of you know Abraham? Right? ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்னது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 12:1 வாசிங்க. ஆபிரகாம் யூதன் அல்ல. Right? God is saying to Abraham, எங்க ஆரான்ல இருந்து get out of your country. திடீர்னு ஒரு தேவன் வந்து என்ன இடத்துல வந்து சொல்றாரு, get out of your country, from your family, from your father's house to a land. இதுதான் முக்கியமானது. He did not show him. ஆபிரகாம் காண்ட வெளிப்படுத்தினாரா? நீ எந்த தேசம் போவேன்னு சொல்லவே இல்லை. He said, I will show you. I will show you. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. எந்த தேசம் ஆண்டவரே தெரியாது. The obedience to God's will is all about stepping out in faith. விசுவாசத்துல ஒரு கால எடுத்து முன்னாடி வைக்கணும். God இதயத்துல தேவன் என்ன ஆசை விருப்பத்தை வைத்திருக்கிறாரோ அதற்கு நேராக I need to take a step of faith. பாருங்க, Google Maps, we all use Google Maps இல்லையா? நம்ம போகும்போது Google Maps, when you put உங்க வீட்டுக்கு நீங்க டைரக்ஷன் போட்டீங்கன்னா it will only take you one step at a time. அப்படிதானே? இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ கொடுக்கும்? when you start. நீ இங்கே உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டீங்கன்னா கொடுக்குமா? கொடுக்காது. Same way God will only give you instruction when you move. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Only give you instruction when you move out of your place. இந்த பார்க்கிங்ல இருந்து கார் வெளியே போனாதான் the next step will be shown. அதான் ஆவியானவர் மாலையில் சொல்கிறார். Like ஆபிரகாமுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அவன் வெளியே போகல. எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் இல்லை. எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அவரை நான் விசுவாசிப்பேன் என்று அல்ல. Right where you are, God is saying step out in faith. நான்காவது அதையே பாருங்க, take one step at a time. It requires patience. பாருங்க, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எப்பதான் வரும்? கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வருது. ஆபிரகாமுக்கு உடனே ஆண்டவர் தேசத்தை காண்பிக்கவில்லை. பாருங்க, கொஞ்சமா ஆண்டவர் சொல்றாரு, அப்புறம் நட்சத்திரங்களை காண்பிக்கிறார், அப்புறம் கடல் மணலை காண்பிக்கிறார். God is showing one step at a time. It requires patience. பொறுமையோடு தேவனுடைய சத்தத்துக்கு சித்தத்தை அறிய காத்திருக்கிறோம். ஐந்தாவது, be still and know. அமைதலாய் பொறுமையோடு be still and know. Many times, I have seen in my life, God will put a desire in your heart. ஒரு ஆசையை உண்டாக்குவார். ஆண்டவருக்காக இதை செய்யலாமே ஒரு ஆசை விருப்பத்தை உண்டாக்குவார். பாருங்க, sometimes it will feel, இதெல்லாம் நான் பண்ண முடியுமா? இது ஒரு பெரிய காரியம் ஆயிட்டு. ஏன்னா கல்யாண புதுசுல ஈவினிங் சென்டர் அடிக்கடி சொல்லுவார், எப்படியாயும் ஒரு ஓல்டேஜ் ஹோம் கட்டணும் அப்படின்பா. ஓல்டேஜ் ஹோமா அடிக்கடி சொல்லுவார், எப்படியாவது ஒரு ஓல்டேஜ் ஹோம் கட்டிடணும் இந்தியாவில், அங்கே கன்னியாகுமரியில். எனக்கு that's a huge thing, right? I was praying, ஏன்னா அவள்கிட்ட சொல்லலை, but I was just keeping on praying. But you know what? ஆண்டவர் 2 வருடத்துக்கு முன்பாக ஆண்டவர் அந்த முதியோர் இல்லத்தை ஓபன் பண்ண கட்ட உதவி செய்தார். அல்லேலூயா. அங்கே இன்றைக்கும் 10 பேர் இருக்காங்களா? 10 பேர் முதியோர்கள் அங்கே உபசரிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. அதே போல 2021 that was a small desire. நான் இந்தியாவிலிருந்து வீசா முடிஞ்சு இந்தியாவிலிருந்து when we came back, ஆண்டவர் சொன்னார், நீ homeless, those who are helpless, உதவியற்று இருக்கிற ஜனத்துக்கு நீ எப்படியாவது உதவி செய்யணும்னு சொன்னார். அப்போ we took a step of faith. That's it. இருக்கிற என்ன நம்ம ஆண்டவரத்தில் என்ன சேவிங் ஆண்டவர் கொடுக்குறோம் அதை கொண்டுட்டு we wanted to do a homeless ministry. That's how this ministry also started. எல்லாவற்றையும் பாருங்க, பிலிப்பியர் 2:13 இப்படி சொல்கிறது, தேவன் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். He puts first a desire. நிறைய நேரம் சிறிய ஆசையா இருக்கும், ஆண்டவரே நமக்கா இதை செய்யணும்னு விரும்புறேன். இல்லை, ஒருவேளை உங்க வாழ்க்கையை பொறுத்த ஒரு விருப்பமா கூட இருக்கலாம். If you put that in the hands of Jesus, இயேசுவினுடைய கரத்தில், and take a bold step of faith, God will come through. Right? Okay, நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பொதுவான தேவ சித்தம் என்று சொன்னேன். எல்லாரையும் குறித்து ஒரு தேவ சித்தம் உண்டு. அதை நான் செய்யும் போது தனிப்பட்ட தேவ சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னேன். முதலாவது தேவ சித்தம் சங்கீதம் 100:2 யாராவது வாசிங்க பார்ப்போம். எல்லாரையும் குறித்த தேவ சித்தத்துல ஜனவரியில் ஃபர்ஸ்ட் ஒன்,
சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, serve the Lord with gladness. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு, தமிழ்ல ஆராதனை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல சில டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்கன்னா serve the Lord with gladness. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு சேவை செய்யுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆராதனை செய்யுங்கள். பாருங்க, அந்த சங்கீதத்துல நான் சங்கீதம் 100ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதை 3 பகுதியா பிரிச்சீங்கன்னா முதல் 2 வசனத்தை பாருங்க பார்ப்போம். அது என்ன சொல்றது? முதல் 2 வசனம் எப்படி தேவனுக்கு மகிழ்ச்சியோடே ஆராதனை செய்வது என்று சொல்கிறது. சர்விங் him with joy. சங்கீதம் 100ல முதல் 2 வசனங்கள் சொல்கிறது கர்த்தருக்கு எப்படி மகிழ்ச்சியோடே ஆராதனை செய்ய முடியும். கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். 3வது வசனத்தை பாருங்க, சர்விங் him with recognition or reverence. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். knowing him, recognizing him with reverence and awe. தேவன் மேல ஒரு பயபக்தியோடு. 3வது பாருங்க, 4-5 வசனங்கள் பார்த்தீங்கன்னா நன்றி அறிதலோடு அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். 4-5 வசனங்கள் பாருங்க, அவரை துதித்து நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. serving him with joy, serving him with recognition, or serving him with reverence, or serving him with gratitude in my heart. Paul's வாழ்க்கை, there was a man called Paul, he was serving God. பாருங்க, அவன் வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு மாதிரி மோசமா போனா கூட அவன் சொல்ற ஒரு வசனத்தை நீங்க பிலிப்பியர்ல 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க வீட்டுல போய், I make request for you all with joy, சந்தோஷத்தோட நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று எழுதுகிறான். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3-7 வசனங்கள் வீட்டுல போய் வாசிப்பாங்க. பவுல் சொல்றாரு, எங்க தெரியுமா பவுல் இருக்காரு? சிறைச்சாலையில இருக்கிற பவுல். இட்ஸ் a prison epistle. சிறைச்சாலையில கைகள் கட்டப்பட்டவனா பவுல் இருக்கும்போது அவனால என்ன எழுத முடிஞ்சு தெரியுமா? I am writing to you with joy. Writing to you with joy. அதுதான் serving him with joy. சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அதுதான் எல்லாரையும் குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. It may be a small thing that you do for Christ. It may be a big thing that you do for him, but do it with joy. மன மகிழ்ச்சியோட. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? I want to do it with joy. I want to serve him with joy. அதுதான் எல்லாரையும் குறித்த தேவனுடைய சித்தம். பாருங்க, சந்தோஷத்தோட ஒரு காரியத்தை பண்ணும்போது ஈஜிப்ட்ல you might have all seen pyramids. எத்தனை பேர் பாத்தீங்க pyramids? அதே போல ஈஜிப்ட்ல you might have seen all the artwork. நீங்க அது போட்டோ I didn't take it. So artworkலாம் பாத்தீங்கன்னா அந்த pharaoh இது பண்ணி வச்சிருப்பாங்க சில மாதிரி. இந்த மியூசியம்ஸ்லாம் போனீங்கன்னா you will see all those artworks, we are all filled with awe. எத்தனை வருடங்கள் கழித்து நாம் போய் பார்க்கிறோம், அப்படியே வாயை புலந்து பார்க்கிறோம், இப்படி எல்லாம் செஞ்சிருப்பானா அத்தனை வருடங்களுக்கு முன்பாக. ஏன் தெரியுமா? In ancient Egypt, these art workers, the artisans, they thought what they are doing is a service to their God. அவர்களுடைய தெய்வத்திற்கு அவர்கள் செய்வதாக நினைத்து கொண்டு அந்த காரியங்களை எல்லாம் அவ்வளவு சந்தோஷமாய் செய்தார்களாம். That's why we are still speaking about it today. இன்றைக்கும் அந்த காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமே. Why? அவர்கள் மன மகிழ்ச்சியோடு அந்த அவர்களுடைய தெய்வத்திற்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் என்னொரு திடீர்னு அதை யோசிச்சு கொண்டிருக்கும் போது எனக்கு we all have been gone to we have went to Buc-ee's. எதாவது Buc-ee's தெரியும்? கண்டிப்பா தெரியும்ல, சிலருக்குமே வயிறு பசிக்கும். So we have gone to Buc-ee's. Buc-ee'sல இந்த பார்பிக்யூ செக்ஷன்ல அந்த பிஸ்கட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? பாட்டு பாடிட்டே போனோம் இல்லையா? யாரா இருந்தாலும் அங்க பிஸ்கட் சத்தத்துக்கு அவன் பாட்டு ஆரம்பிச்சாங்கன்னா டக்குனு எல்லாம் திரும்பி வைப்பாங்க எங்க இருந்தாலும். Because it attracts people. The joy that people show, it attracts people. உங்களுடைய சந்தோஷம் மற்றவர்களை உங்க பக்கமா திரும்ப பண்ணும். நீங்க நம்ம மூஞ்ச தூக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், யாரும் நம்மள சட்டை கூட பண்ண மாட்டாங்க. பாருங்க, இந்த அவ்வளவு பெரிய Buc-ee's, எத்தனையோ ஸ்கொயர் ஃபுட் உள்ள Buc-ee'sல if you just walk in, there is a sound that's coming, that's a joyful sound. Immediately people recognize there is something happening, something that's happening there. பாருங்க, அது ஒருவேளை மார்க்கெட்டிங் டாக்டிக்கா கூட இருக்கலாம்.
ரைட். அவங்க பிஸ்கெட்ஸ் ஆர் ஃப்ரெஷ், அதனால இங்கே பாருங்கன்னு சொல்வதற்காக கூட இருக்கலாம். பட் God has given us a lesson there. அங்க ஒரு லெசன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, உன்னுடைய சந்தோஷம் இட் இஸ் கண்டேஜியஸ். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ளே வைத்து, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று ஒரு தடவை சொல்ல, எத்தனை தடவை சொல்றாரு? மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்? பிகாஸ் தட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். என் சீஷர்களுக்கு, என்னை நம்பி இருக்கிற என் ஜனத்திற்கு, என்னை சுமந்து செல்கிற என் ஜனத்திற்கு முக்கியமானது என்ன தெரியுமா? சந்தோஷமா இருக்கும். I need to be happy. I need to be filled with joy. வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருக்கலாம். பவுலை போல நிந்திக்கப்பட்டிருக்கலாம், பவுலை போல அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், பவுலை போல கட்டப்பட்டிருக்கலாம். But still he was joyful. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாய் போய் நின்று பவுல் சொல்லுகிறான், நான் இதை என்ன எழுதுகிறேன்? பாக்கியவானாக இருக்கிறேன். I feel myself joyful. I feel myself blessed. எத்தனை பேரால சொல்ல முடியும்யா? ஒரு ராஜாவுக்கு முன்பாக அவன் முன்னால கையை கட்டி நின்றுட்டு இருக்கான். அவன் பவுல் சொல்லுகிறான், I feel blessed because I am carrying the gospel of Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுடைய சுவிசேஷத்தை நான் சுமந்து கொண்டு வருகிறேன். ஆகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஹalleluya. எதனை விசுவாசிக்கிறீங்க? Can you all be glad, filled with joy? எத்தனை பேர் சந்தோஷத்தை பெற்றிருக்கீங்க? அதையாவது சொல்லுங்க முதல்ல. Have you all received joy? Right? The joy of salvation. கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே I can still remember, Sister Savita சொன்னாங்க, even I could still remember when I accepted Jesus as my personal savior. ஒரு நாள் காலையில, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் காலையில என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அழுது கொண்டிருந்தேன். I was walking through depression. ஏதோ ஒரு சத்தம் என் காதுகளை தொனித்து கொண்டே இருந்தது, போய் செத்து விடு, go and kill yourself. That's the sound I heard. 3 நாட்கள் it was a torment in my life. ஆனா பாருங்க, ஆண்டவர் என்னுடைய பெரியப்பாவை அவர் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு, ஜோமனை போயிருக்காரு. அப்போ ஆகியான சொல்லியிருக்காரு, நீ போய் ஜோயலை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரியப்பாவை. அவர் திடீர்னு கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, யூஸ்வலாக என்னை கேட்கவே மாட்டார், ஜோயல் எங்கன்னு கேட்க மாட்டேங்க, நேரம் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுவார், அப்படியே போயிடுவார். அன்னைக்கு ஜோயல் எங்க, அவன்கிட்ட பேசணுமே, நாங்கள் ரூமில் எனக்குள்ளே இருந்த பாடு எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். அன்றைக்கு நான் இருதயத்தில் அவ்வளவு வேதனை, காதுகள் இருந்த சத்தம். பாருங்க, எங்க பெரியப்பா கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஜோயல் நீ என்ன சூழ்நிலையில் இருக்கேன்னு எனக்கு தெரியாது, பட் ஆவியானவர் அனுப்பி விட்டாரு. The Spirit of the Lord spoke to me to come and talk to you. Whatever you are going through, நீ எந்த சூழ்நிலையில கடந்து போகிறாய் என்பது எனக்கு தெரியாது. But whatever the problem you are facing, the root cause is sin. உன் பாவம் தான் என்று சொன்னார். அவர் சொன்னார், இன்னைக்கு நைட்டு நீ ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து அறிக்கை, கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார்னு சொன்னார். பாருங்க, அடுத்த நாள் காலையில் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழுதேன். ஆண்டவரை நான் செய்த பழைய பாவங்களையெல்லாம் என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினேன். அன்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். I have never ever felt such a joy in my life. என் வாழ்க்கையில சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை என் இதயத்தில் வைத்தான். அதுதான் அந்த சந்தோஷத்துக்கு தான் இன்றைக்கு நாளைக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். Serving him with joy. அந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவன் அந்த சந்தோஷத்தை தர வேண்டுமானா வேற ஒன்றும் இல்லை. Just call out to him. Just call out to that name, Jesus. ஒருவேளை இதுவரைக்கும் வாழ்க்கையில் வேதனையால் உருவ குத்தப்பட்டு வந்திருக்கலாம். இந்த மாலை வேளையில you have come here being tormented by depression. You haven't spoken about it to anybody. இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லல. The tears that you shed, நீ வடித்திருக்கிற கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. My dear friend, he loves you. அவர் உன்னை நேசிக்கிறார். அதனால தான் அவர் சொல்றார், I will give you my joy. என்னுடைய சந்தோஷத்தை நான் உனக்காக விட்டு போகிறேன் என்று சொன்னார். என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். இந்த உலகம் தரக்கூடிய வண்ணமாய் அல்ல. I will give you a peace that surpasses all understanding. உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் அந்த மாலையில் உன்னோடு சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். I shall give you rest from all those things that are coming in your life, all those mental things that are going around. You cannot even concentrate on your work. உன்னுடைய வேலையில கூட உன்னால சரியாய்
வேலையை செய்ய முடியல. Because your mind is going around. God is saying, I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதல். சரி, நான் வேகமாக முடிக்கிறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் கண்டினியூன்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டில் ஹேவ் சம். ஓகே, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்துவிட்டு பிலிப்பியர் 4:11 வசனம் வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ரைட், அதுல ஒரு முக்கியமான காரியம் பாருங்க, கற்றுக்கொண்டேன். See, life will throw a lot of curveballs at us. இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு, அது இல்லை என்று சொல்வதற்கு யாருமே முடியாது. ரைட், ஆனால் பவுல் சொல்றாரு, எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க, எனக்கு மனரம்யத்தை கத்த தந்தார்னு சொல்லவில்லை, மனரம்யமாய் இருக்க I have learned. நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எனக்கு மனரம்யத்தை தந்தார் என்றல்ல, கற்றுக்கொண்டேன். எப்படி தெரியுமா? through all the life's experiences, கர்த்தர் நமக்கு தருகிற அனுபவங்கள், நாம் நடந்து செல்கிற பாதைகள், God will teach us. அவர் போதிக்கிறார், நாம் கற்றுக்கொள்வோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். to be satisfied, to be content. பாருங்க, அந்த 4:11 3 காரியங்கள் நாம் பார்க்கிறோம். ஒன்று மனரம்யம் அல்லது satisfaction or contentment. It comes through learning. முதலாவது கற்றுக்கொள்கிறோம். It's not innate. நான் பிறக்கும் போதே எனக்கு இருக்குன்றல்ல, கர்த்தர் சூழ்நிலைகள் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு ஏன் இந்த பாடுகள் வருகிறது, எனக்கு ஏன் இந்த சிந்தனைகள், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கற்றுக். இரண்டாவது மனரம்யம் எப்படி தெரியுமா வரும்? The second thing, it is through Christ alone. கிறிஸ்து இயேசுவினால் மாத்திரமே அந்த மன நிம்மதி, அந்த மனரம்யத்தை கற்றுத் தருகிறார். மூன்றாவது, whatever the circumstance, 11-12 வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனங்கள் வாசித்து பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் நாம் வாழ்ந்திருந்தாலும் எனக்கு தாண்டிருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் போதிக்கப்பட்டேன். Context independence. Whether you are at the mountain top, whether you are at the valley, whether you are walking through waterless pit, தண்ணீரற்ற பாதையிலே நீ கடந்து சென்றாலும் சரி, தண்ணீருள்ள இடங்களிலே நீ கடந்து சென்றாலும் சரி, என்னுடைய சமாதானத்தை யாராலும் எடுத்துவிட முடியாது. The peace that God has given us, the peace that God can give you this evening, it is context independent. Whether you are going through the greenest moment in your life or you are walking through the lowest moment of your life, God is still the same. கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். He hasn't changed a bit. He hasn't changed a bit. அவர் ஒருபோதும் மாறிவிடவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மாறாதவர் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து இருக்கலாமா? ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பொதுவான தேவ சித்தத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். சந்தோஷத்தோட அவருக்கு சேவை செய்யுங்கள், சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில சூழ்நிலைகள் வரதான் செய்யும், but that will not take away my joy. That cannot take away my peace. என் சமாதானத்தை எடுத்துவிட முடியாது, என் சந்தோஷத்தை எடுத்துவிட முடியாது. கர்த்தருக்குள்ளே நான் மன மகிழ்ச்சியாக இருக்க நான் போதிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்கிறார். I was taught. நான் போதிக்கப்பட்டேன், நான் போதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா. கர்த்தரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Oh, we praise you, Father. We praise you, Father. We praise you, Father. Many a times we are stuck like a parked car. நம்ம பார்த்தது போல ஒரு காரை பார்க்கிங்ல விட்டது மாதிரி. அப்படியே அந்த மிஷனரி சொன்னார் பாருங்க, நான் 15 வருஷமா ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக. அப்ப என்னைக்கு ஊழியம் செய்யறது? ரைட் தேர் யூ ஆர். எங்கே நீங்க ஆண்டவர் உங்களை ஞாபகம் இருக்கிறாரோ, எந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் சொல்றார், ஸ்டெப் அவுட் இன் ஃபெய்த்.
விசுவாசத்துல உன் கால்களை எடுத்து வை. ஆபிரகாமுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்படவில்லை. All he was given was get out of your country. நீ இருக்கிற உன் தேசத்தை, உன் ஸ்தானத்தை விட்டு எழுந்து போ. That's all. He said, I will show you. நான் இன்றைக்கு சொல்ல மாட்டேன், I will show you when you walk that step of faith. ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். அப்படியே ஆண்டுடைய கருத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி உடைய சித்தத்தை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. I want to know you well. நான் எனக்காய் வாழ்ந்த நாட்கள் போதும், எனக்காய் வாழ்ந்து சம்பாதித்த நாட்கள் போதும், எனக்காகவே ஓடின நாட்கள் போதும், என் குடும்பத்திற்காகவே ஓடின நாட்கள் போதும். ஆண்டவரே, rather I will step out in faith. எத்தனை பேர் ஆபிரகாமை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிய விடுகிறீங்க? Do you want to obey him? Maybe you can start at your own home. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Maybe you can start with your own children. அவர்களை சீஷராக்கலாமே. Maybe you can start with your own apartment, or you can start with your own vicinity in your neighborhood. Reach out to people and tell the good news that Jesus saves. இயேசு ரட்சிக்கிறார் என்கிற நற்செய்தியை சொல்லலாம். அப்படியே ஆண்டவருடைய கருத்துல புகழ்வோம். இயேசுவே உம் அருகிலே திருவிருந்துக்கு ஆயத்தமாகலாம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இந்த பந்தியிலே பங்கெடுக்கலாம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற ஒரு நிச்சயத்தோடு, என் பாவத்தை கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்கிற நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு இந்த பந்தியில பானம் பண்ணலாம். ஒருவன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்தார், அவன் நியாயம் தீர்க்கப்படுகிறதில்லை. தன்னைத்தானே நிதானித்து அறிந்தார், அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அவருடைய கண்களை மூடி ஆண்டுடைய கருத்துல உங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்க. வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்ன நடத்துங்கப்பா.
நித்திய வழியிலே என்னை நடத்தும். எங்களை வாழ வைக்கும் சிலுவையில் தொங்கி எங்களை வாழ வைக்கும் சிலுவையில் தொங்கி நோக்கி பார்த்ததீனா பிழைத்து கொண்டோம் பிழைத்து கொண்டோம் நோக்கி பார்த்ததீனா பிழைத்து ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர், நமக்காக ஒரே தரம் அளிக்கப்பட்டவர், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியான் இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்த நல்ல தகப்பன், உனக்காய் ரத்தம் முழுவதையும் சிந்தினார். He shed every drop of blood for you. தம்முடைய சிங்காசனத்தையும் தம்முடைய மகிமையையும் அவர் பெரிதாய் நாமம் உனக்காய் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். என்னோட அன்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். அந்த அன்பு உங்க இருதயத்தை நொறுக்கிடும். அந்த அன்பை யோசிச்சு பாருங்க. எனக்காக ஒருவர் இறங்கி வந்தார். எனக்காக தன்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். என் விளவீனங்களை அவர் சுமந்து தீர்த்தார். நான் சுமக்க தேவையில்லை. இன்னும் ஒரு நிமிடம் நான் கொடுக்கும்படி வருகிறேன். வயதை சற்று ஆராய்ந்து பார்க்கிறேன். நம்முடைய வார்த்தைகள் சற்று யோசிச்சு பாருங்க. என்ன பேசணும்? என் சிந்தை எதை சிந்தித்தது? என் கால்கள் எங்கே தீவிரித்து ஓடினது? என் கைகள் எதை செய்யும்படி தீவிரித்தது? என் ஜெப குறைவுகளை மன்னிங்கப்பா. என் வேத வாசிப்பின் குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. கழுவி சுத்திகரியும். கல்வாரி கண்கள் கலங்கிடுது. கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
இப்படி இருக்க எவன் அபாத்திரமான் தேவனுடைய கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த இரத்தத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதவனான் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த கம்யூனியன்ல தயவுசெய்து இப்படி இந்த பக்கத்தோட வந்துட்டு எனக்கு கேமரா இருக்கிறதுனால இப்படி வந்துட்டு மேபி கேன் கோ அரவுண்ட், இல்லைன்னா இப்படி கூட போயிட்டு. Mystery of the cross I cannot comprehend, the agonies of Calvary. You, the perfect Holy One, crushed yourself, who drank the bitter cup reserved for me. Your blood has washed away my sin, Jesus, thank you. Father's wrath completely satisfied, Jesus, thank you. Once your enemy, now seated at your table, Jesus, thank you. Your blood has washed away my sin, Jesus, thank you. Father's wrath completely satisfied, Jesus, thank you. Once you were enemy, now seated at your table, Jesus, thank you. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றான். எல்லோரும் சேர்ந்து இதை நாம் புசிப்போம். அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இதில் நாம் சேர்ந்து பானம். அவருடைய இரத்தத்திற்காய், அவருடைய சரீரத்திற்காய் கர்த்தர் நம்ம கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நமக்காய் சிந்தப்பட்ட அந்த இரத்தம், நமக்காய் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே விடுதலை நமக்கு தந்திருக்கிறார், இரத்தத்தினாலே சுகத்தை தந்திருக்கிறார், இரத்தத்தினாலே நம்முடைய சாபங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நாம் மகிமை சொல்வோம். அந்த மாலை வேளையில, ஓ நான் இரத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கிறேன், ஆகவே சாத்தான் எனக்கு தீமை செய்ய முடியாது என்ற பாடல் நாம் பாடுவோம். நாம் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. இல்லை இல்லை இல்லை
பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் வீடுகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சத்ரு தீமை சொல்லுங்க, சத்ரு தோற்று போனா, ஓ he has lost his battle, தோற்று போனா நாங்கள் நன்றி சொல்றோம். மாலையில் எங்களோடு பேசுவதற்காக சொல்றோம். இந்த சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா எங்களை பயன்படுத்தும். நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், அவருடைய கிருபை, அவருடைய சந்தோஷம், அவருடைய தயவு நாம் அனைவரோடும் கூட, அவருடைய சித்தத்தை செய்யும்படி வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். We just start. Quick announcements. நம்ம எவ்ரி சண்டே இங்கே 6:30க்கு எங்கள் சர்வீஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி 5:45 வந்து நம்மளுக்கு சண்டே ஸ்கூல் இருக்குது கிட்ஸ்க்கு. வி ஹேவ் பிகினர்ஸ், ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ். Please come like 5:45 so that you can use the entire session for prayer. So monthly schedule பார்க்குறீங்க. So first Sunday, this is the first Sunday. So every first Sunday நம்மளுக்கு community service இருக்கும். So second Friday of the month will be the Bible study, 7:30 p.m. We have a potluck lunch and then then we have Bible study, then we have quiz games எல்லாம் இருக்கு, அப்புறம் fellowship இருக்கு. Then every second Saturday we do homeless ministries. So homeless ministries morning வந்து we'll go to in and around the city and we give to people who are homeless இருக்கவங்களுக்கு நம்ம ஃபுட் கொடுத்து ட்ராக்ஸ் கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோம். And we'll also let them know like what is the need and all these steps. And every fourth Friday வந்து corporate intercessory prayer, அதுவும் எங்கே தான் நடக்கும் 8 o'clock. ஸோ தேசத்துக்காக, அவங்க பர்சனல் ப்ரேயர் திங்ஸ்க்காக, சபைக்காக ஜெபிக்க இங்கே நம்ம கூடி வருவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த மந்த்லி ஷெடியூல். இதெல்லாம் தான். ஸோ ப்ளீஸ் பி அவைலபிள், ப்ளீஸ் புக் யோர் கேலண்டர் so that you can participate. Also please let us know if you need anything else so that we can help you out. ஸோ இந்த சர்வீஸ் முடிஞ்ச பிறகு கிட்ஸ் சாங் ஒன்று இருக்குது. கிட்ஸ் சாங் முடிஞ்ச பிறகு ஒரு கேக் கட்டிங் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்லைட் டின்னர் இருக்குது, இங்கிலீஷ் டின்னர். ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். தேங்க்யூ. Everlasting Father, who art in heaven, hallowed be your name. Wonderful Savior, Lord of everything, we magnify your name.
Lord.